செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழியை அனுமதிக்க மாட்டோம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். நடப்பு நிதியாண்டிற்குள் ரயில் பாதைகள் அனைத்தும் மின்மயமாகும், ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதி. 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குத்துச்சண்டை அரங்கம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும், அமைச்சர் ரகுபதி பேட்டி. 100 நாள் வேலை திட்டத்தில் 3300 கோடி நிதியை விடுவிக்க வேண்டும், ஒன்றிய அரசுக்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி வலியுறுத்தல். தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழியை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கைக்கு அனுமதி அளித்தால் மட்டுமே கல்வி நிதி விடுவிக்கப்படும் என ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். இதற்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் அண்ணா வகுத்த இருமொழி கொள்கையை கடைபிடிப்பதால் தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் பிற மொழிகள் கற்றுக்கொள்ள தடையில்லை என்றும் இந்தி திணிப்பை மட்டும் எதிர்ப்போம் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் தாய்மொழியை அடிப்படையாகவும் ஆங்கிலத்தை தொடர்பு மொழியாகவும் கடைபிடிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் ஒன்றிய அரசின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்குள் ரயில் பாதைகள் அனைத்தும் மின்மயமாகும் என ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டிற்குள் இந்தியாவின் ரயில் பாதைகள் அனைத்தும் மின்மயமாகும் என ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டில் ரயில்வே விரைவான முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் நாட்டில் தற்போது 97% ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் இருந்து 1500 மெகாவாட் மின்சாரம் விநியோகிக்கப்படும் என்றும் விரைவில் இது தொடர்பான பணிகள் தொடங்கப்படும் என்றும் உறுதி அளித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல் குத்துச்சண்டை அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு பல்வேறு விளையாட்டுகளில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனைகளை படைத்து வருகிறது. இதனால் இந்தியாவில் விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. மேலும் சென்னையில் உலக தரம் வாய்ந்த மைதானங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் முதல் அதிநவீன குத்துச்சண்டை மற்றும் பயிற்சி வசதி அரங்கம் சென்னை கோபாலபுரத்தில் 7 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இதற்காக கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 12 விளையாட்டு மற்றும் உடற்கல்வி இயக்குநர்களுக்கான பணி நியமன ஆணையும், அரசு சட்ட கல்லூரிகளில் காலியாக உள்ள 12 உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையையும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இதுவரையிலும் ஆளுநரிடம் 6 கோப்புகளும் குடியரசுத் தலைவர் 8 கோப்புகளும் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவங்க உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லியிருக்கிறோம். ஆளுநருடைய அதிகாரம் என்ன, நிறுத்தி வைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா, அல்லது முதல் தடவை அதை நிறுத்தி வைத்துவிட்டு 2வது தடவை அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப அதிகாரம் இருக்கிறதா என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதை ஆளுநர் எந்த நிலையிலும் நிறுத்தி வைக்கக்கூடாது. முதல் தடவையிலேயே அவர் அனுப்பியிருக்க வேண்டும். 2வது தடவை சட்டமன்றத்திலே அந்த பில்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தான் தந்தாக வேண்டும். எனவே இந்த கருத்துக்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 100 நாள் வேலை திட்டத்திற்கான 3300 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க கோரியும் ஒன்றிய அரசு அலட்சியம் காட்டுவதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதியை ஒன்றிய அரசு விடுவித்ததும் பணியாளர்களின் நிலுவை ஊதியம் அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக வரவு வைக்கப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 85.19 லட்சம் குடும்பங்களுக்கு வேலை அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 1,09,00,000 தனிநபர்களுக்கு வேலை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கான ஊதிய நிலுவை 2,400 கோடியாகவும் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான பொருட்கூறு நிலுவை 852 கோடி நிலுவையில் உள்ள நிலையில் நிதியை விடுவிக்க கோரி கோரிக்கை விடுத்தும் ஒன்றிய அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நிதி பெறப்பட்டதும் பணியாளர்களின் நிலுவை ஊதியம் அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் என உறுதியளித்தார். அருப்புக்கோட்டையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீதன பொருட்களை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்று 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு சீதன பொருட்களை வழங்கினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாதுகாப்பான தூய்மையை உறுதி செய்தல், கர்ப்ப கால பராமரிப்பு குறித்த தகவல்கள் கர்ப்பிணி தாய்மார்களை சென்றடைய செய்து அவர்கள் அதை பின்பற்றுவதை உறுதி செய்தல், கர்ப்பிணிகள் இறப்பு விகிதத்தை குறைத்தல், மருத்துவமனையில் பிரசவம் பார்த்து கொள்ள வேண்டியதின் அவசியத்தை உணர்த்துவது இதன் நோக்கம் என தெரிவித்துள்ளார். எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு கூட இது போன்ற வளைகாப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொன்னால் உங்களுடைய நலன்களை அக்கறையோடு இருக்கிறோம். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொல்வதை போல மருத்துவ வசதி எல்லா வகையிலும் நம்முடைய உள்நாடு மாவட்டம் சிறப்பாக இருக்கிறது. சீமான் சென்டர் என்று சொல்லக்கூடிய உங்களுக்காக பிரசவத்துக்காக பிரசவிக்கிற தாய்மார்களுக்காக இருக்கிற அந்த மருத்துவமனைகள் எல்லாம் நீங்க சரிபார்த்து அங்கே போய் சிகிச்சை போட்டு அதே மாதிரி பிஹெச்சி வெளியூர் செய்யக்கூடிய பிஹெச்சி நல்ல பிஹெச்சி எல்லாம் எங்கே வசதியாக இருக்கிறதோ அங்கே போட்டு நல்ல முறையில் போதனை பிரசுரிக்க வேண்டும் என்ற இடத்துல நான் கேட்டுக்கொண்டு உங்களை மனப்பூர்வமாக வாழ்க்கை எதிர்காலம் சிறக்க வேண்டும் சொல்லி நன்றி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்ச் 14ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். இதனை அடுத்து மார்ச் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்தும் தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள திட்டங்கள், விரிவாக்கம் செய்யப்பட உள்ள தொழில்களுக்கு ஒப்புதல் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கராத்தே மாணவர்கள் தொடர்ந்து 30 நிமிடங்கள் கராத்தே செய்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உலக கராத்தே மாஸ்டர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் 2996 கராத்தே மாணவர்கள் தொடர்ந்து 30 நிமிடங்கள் கராத்தே செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். இந்த சாதனை முயற்சியை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பு அங்கீகரித்துள்ளது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கராத்தே மாஸ்டர் சங்கத்தின் தலைவர் பாலமுருகன், இந்தியா முழுவதும் இருந்து 26 மாநிலங்களை சேர்ந்த கராத்தே மாணவர்கள் இந்த கராத்தே சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும், கராத்தே போட்டியில் இது போன்ற கின்னஸ் சாதனை நடத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார். நாங்க கடந்த 2 வருஷமா கராத்தே மாஸ்டர்களை கௌரவிக்கிற மாதிரி விருதுகள் வழங்கினோம். அந்த 2 வருஷமும் மேடம் பங்கேற்று எங்க கராத்தே மாஸ்டர்களை விருது வழங்கி கௌரவிச்சாங்க. இது இந்தியாவிலேயே முதல் முறை கராத்தே மாஸ்டர்கள் ஒரு ஆளுநர் கையால் விருது வாங்கினது. அதுக்கு அந்த வகையில் அவங்க ஒத்துழைச்சாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிஜமாவே ஒரு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னாக்கா அவங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் அந்த சமயத்தில் எல்லாருக்குமே முயற்சி செஞ்சோம். ஆனால் எங்களுக்கு பெருசாக எந்த இடத்துலேருந்தும் ரெஸ்பான்ஸ் வரல. ஆனால் அந்த
அக்கா வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களோட 2 அவார்டுக்குமே அவங்க வந்திருந்தாங்க. வந்து எங்களோட மாஸ்டர்களுக்கு விருது வழங்கி அவங்கள கௌரவிச்சாங்க. ஒரு ஆளுநர் கையால் வந்து விருதுகள் வாங்குறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து அந்த பெருசாக வந்து அலட்டிக்காமல் ரொம்ப சாதாரணமாக வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சி அந்த மாஸ்டர்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் நின்று அவங்க வந்து அவார்டு கொடுத்தாங்க. அது நிஜமாவே ஒரு சிறப்பான விஷயம். எல்லா மாஸ்டர்களும் அதை வச்சு நாங்கள் கவர்னர் கையால் விருதுகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஊரில் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து இலவசமாக வந்து தற்காப்பு கலை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருந்துச்சு. அரியலூரில் 57.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் பொன்பரப்பி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டும் பணிகள், மருதூர் ஊராட்சி சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை உயர்த்துதல் மற்றும் செந்துறை ஜெயம்குண்டம் இருவழி சாலையை 4 வழி சாலையாக தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட 57 கோடியை 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு விரைவாக முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தர்மபுரி வெடிபொருள் தயாரிக்கும் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி வெடிபொருள் தயாரிக்கும் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த சின்னமுருக்கம்பட்டி கிராமத்தில் வெடிபொருள் தயாரிக்கும் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வெதரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த திருமலர், திருமஞ்சு மற்றும் செண்பகம் ஆகிய 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் சிலர் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து கம்பைநல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட வாலிபரை காவல்துறையினர் மாவு கட்டுடன் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விரவாஞ்சி நகர் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த இளம் பெண்ணிடம் மதுபோதை இளைஞர்கள் 2 கத்தி முனையில் மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து அந்த பெண் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் பிரேமா வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளிகள் மாரிசெல்வம் மற்றும் மாரியப்பன் என்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவர்களை பிடிக்க முற்பட்ட போது தப்பி ஓட முயற்சி செய்ததில் மாரியப்பன் கீழே விழுந்து கை கால்களில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவரை கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மேலும் மாரிசெல்வம் என்பவரை தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் சாக்லேட் கடையின் பூட்டை உடைத்து சாக்லேட் உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொடைக்கானல் வணிக வளாக பகுதியில் ஆசாத் என்பவர் ஹோம்மேட் சாக்லேட் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் இவரது கடையின் ஒரு பகுதியை உடைத்து சாக்லேட், பாதாம், பிஸ்தா, முந்திரி மற்றும் ஒயின் பாட்டில்கள் உள்ளிட்ட 30,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து ஆசாத் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அதிமுகவின் தொடர் தேர்தல் தோல்விகளுக்கு ஒற்றை தலைமைதான் காரணம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மறைந்த தலைவர் ஜெயலலிதா இருந்த வரையில் கழகம் உச்சியில் இருந்ததாகவும் தற்போது சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இவையெல்லாம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்திலும் அதிமுக தோல்வி அடைய ஒற்றை தலைமைதான் காரணம் என விமர்சித்துள்ளார். மேலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சாணி கும்பில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும், அதற்கு பின்னாலே 11 தேர்தல்களிலும்
அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும், இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டுமென்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இல்ல உங்களுக்கு நீங்க நடுநிலையாளர்கள். பத்திரிகை ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த தூண் உங்களுடைய மனச்சாட்சி பிரகாரம் யாரால் இந்த சூழ்நிலை நீங்கள் சொன்ன வசந்த காலமாக இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தை இன்றைக்கு மாற்றி இருக்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறது. அதைத்தான் பொதுமக்களும் என்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ராணிப்பேட்டையில் மேய்ச்சலுக்காக சென்ற 13 செம்மறி ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது குறித்து வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா பகுதியை சேர்ந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி இவர் சொந்தமான ஆடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்து சென்ற நிலையில் 13 செம்மறி ஆடுகள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டையில் மேய்ச்சலுக்காக சென்ற 13 செம்மறி ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது குறித்து வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 64,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 8,075 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. வங்கக்கடலில் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் இன்று அதிகாலை அதிபயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக தேசிய நில அதிர்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கொல்கத்தாவில் இருந்து 340 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் 91 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சுனாமி எச்சரிக்கை ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் அங்கு 3 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழியை அனுமதிக்க மாட்டோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். நடப்பு நிதியாண்டிற்குள் ரயில் பாதைகள் அனைத்தும் மின்மயமாகும். ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதி. 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குத்துச்சண்டை அரங்கம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும். அமைச்சர் ரகுபதி பேட்டி. 100 நாள் வேலை திட்டத்தில் 3,300 கோடி நிதியை விடுவிக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.